பிராட்டியாருக்கு ஸ்ரீஹி என்ற திருநாமம் முக்கியமானது. இந்த திருநாமத்திலே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தாயாயிருப்பவர், சுவாமினியாயிருப்பவர், அதனாலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்ற ஒரு அர்த்தம். பகவான் பதியாயிருக்கிறவன், இவள் பத்னியாயிருக்கிறவள். அந்த முறைமைக்கு சேர பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறவள். சீயதே ஷயதே என்ற ரெண்டு விற்பத்தியினாலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்றும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறவர் என்றும் அர்த்தம் தெரிகிறது. பரமாச்சாரியரான ஆளவந்தார் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்ற ஸ்லோகத்திலே இந்த ரெண்டு அர்த்தத்தையும் அருளி செய்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற பாகத்திலே எம்பெருமானை சேவித்திருக்கிறவர் என்கிற அர்த்தமும், பணிபதி சையாசனம் வாகனம் என்று ஆரம்பித்து மேல் உள்ள பாகத்திலே ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்றும் அர்த்தத்தை சொல்றார். முதல்ல காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற பாகத்திலே அருளி செய்த சில விசேஷார்த்தங்களை நாம் அனுபவித்தோம். அதன் பிறகு பணிபதி சையாசனம் வாகனம் என்ற பாகத்திலேயும் பரமபதத்திலே உள்ள திருவனந்தாழ்வான் முதலானார் பெரிய பிராட்டியாருக்கு சேஷப்பொருள் என்கிற அர்த்தத்தையும் ஒருவாறு நாம் அனுபவித்தோம். இந்த பாகத்திலே இன்னும் சில அர்த்தங்களை சொல்லி மேல் விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன். முதல் நாள் பெரிய பிராட்டியாரை பற்றி சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ற போது ஸ்ரீசூக்தம், ஸ்ரத்தா சூக்தம் முதலான வேத பாகங்களிலே தெரிந்து கொள்ளலாம், பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அடுத்தபடியாக ஆழ்வார்கள் அருள் செயல்களிலேயும் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளிலேயும் அங்கங்கே அந்த பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்லுகிற உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இவரை பற்றி சொல்ற போது முக்கியமாக ஸ்ரத்தாசூக்தம் முதலான வேத பாகத்தையும் எடுத்து சொல்லுவார்கள், பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் எடுத்து சொல்லுவார்கள். பாஞ்சராத்திர சாஸ்திரமானது பகவானாலேயே அருள் செய்யப்பட்டுள்ள சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் வேததுல்ய பிரமாணம் என்பது நம்ம எம்பெருமானார் திருவுள்ளம். பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்ற போது சில வச்சனங்கள் உண்டு. அந்த வச்சனங்களை நாம் கவனித்து பார்க்கிற போது முதல்ல ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்படுகிறவர் என்ற அர்த்தத்தையும், அடுத்தபடியாக எம்பெருமானை சேவித்திருக்கிறவர் என்ற அர்த்தத்தையும் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். சில வச்சனங்கள்ல எம்பெருமானை சேவித்திருக்கிறவர்
என்று பகவத் சம்பந்தத்தை முதலிலேயும் ஜீவாத்மாக்களாலே சேவிக்கப்பட்டிருக்கிறவர் என்று ஜீவ சம்பந்தத்தை அடுத்தபடியாகவும் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே பகவானிடத்திலே சம்பந்தம் உண்டு, ஜீவாத்மாக்களான நம்மோடும் சம்பந்தம் உண்டு. அதனாலே ஸ்ரீஹி என்று திருநாமம். பகவானிடத்திலே சம்பந்தம் உண்டு என்பதை முதல்ல சொல்லி ஜீவாத்மாக்களிடத்திலே சம்பந்தம் உண்டு என்பதை அடுத்தபடியாக சொல்லுகிற வச்சனங்களும் உண்டு. முதல்ல ஜீவாத்மாக்களுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் தாய் புத்திரன் என்ற சம்பந்தம் உண்டு என்பதை சொல்லி அடுத்தபடியாக பகவத் சம்பந்தத்தை சொல்ற வச்சனங்களும் உண்டு. ஆச்சாரியர்கள் அப்படி ரெண்டு வகையிலே உள்ள வச்சனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஒரு வச்சனத்திற்கு ஒரு விதமா தாற்பயத்தை சொல்லி அனுபவிக்கிறது என்ன ஒரு முறை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பங்கய கண்ணனென்கோ பவளச்சவ் ஆயனென்கோ என்ன ஆழ்வாருடைய திவ்ய சூக்தி. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய கண்களை பற்றி முதல்லே சொல்லுகிறார். பங்கய கண்ணன் என்கோ. அடுத்தபடியாக பவளச்சவ் ஆயனென்கோ, பவளம் போலே சிவந்த வாயை உடையவன் என்று சொல்லுவேனா என்று சொல்ற. முதல்ல கண்ணை பற்றி சொல்லியிருக்கார், அதன் பிறகு அதரத்தை பற்றி சொல்ற. இந்த அடைவுக்கு நம்பிள்ளை வீட்டிலே ஒரு அபிப்பிராயம் ஆச்சரியமா சொல்லியிருக்கார். இங்கே ஆழ்வாருடைய கருத்து என்ன என்னால், இந்த லோகத்திலே கர்மானுகுணமாக பிறந்த சம்சாரி ஜீவன் நான். எனக்கு பகவானிடத்திலே ருச்சி இல்லை. உலகத்தாரை போலே சம்சாரிகளை போலே உங்குடுத்து திரிகிற விஷயத்தில்தான் ருச்சி இருந்தது. அப்படிப்பட்ட என்னை இந்த ருச்சியை மாற்றி தன்னிடத்திலே பிரீதி பண்ணும்படி பகவான் ஆக்க வேணும் என்பதாக திருவுள்ளம் பற்றினார். முதல்ல இந்த சடகோபன் விஷயப்பிராவண்யத்தை விட்டுட்டு பகவானாகிய நம்மிடத்திலே பிரேமம் உள்ளவனாக ஆக வேணும் என்ற அபிப்பிராயத்தோடு கண்களாலே குளிர கடாட்சித்தான். என்னை தாமர மலர் போன்ற அழகான கண்களாலே கடாட்சித்து அதிகாரியாக ஆக்க அவன் திருவுள்ளம் பற்றினான். அந்த வரையிலே நான் சிக்கிக் கொள்ளவில்லை, நான் விலகி போயிட்டேன். நம்ம கண்களாலே பார்ப்போம், இந்த வலையிலே இவர் அகப்படவில்லை, இவரை எப்படி வசப்படுத்துகிறது என்று பகவான் ஆலோசித்தான். என்னை பார்த்து
மந்தஸ்மிதம் பண்ணினான். கண்கள் கட்டாட்சத்துக்கு விலகி போயிட்டேன். அந்த மந்தஸ்மிதத்துக்கு என்னாலே விலக முடியவில்லை. அவரிடத்திலே சிக்கி கொண்டு விட்டேன். கண்ணை முதல்ல சொல்லி அதரத்தை அடுத்தபடியாக சொல்லுகிறதற்கு இப்படி ஒரு பாவம் நம்பிள்ளை பங்கைய கண்ணனன்கோ பவளச் செவ்வாயனன்கோ என்ற பாசுரத்திலே சொல்றார். திருமங்கவண்ணன் எந்த இடத்திலே நின்றேனோ அந்த இடத்திலே வந்தார்கள், என் முன்னே நின்றார்கள். அந்த பகவான் ராமன் என்னை கிட்டி, ஆழ்வாரே உம்மை அனுபவிக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன் என்ற கருத்தோடு கூட கையை இப்படி காட்டினான். போக பிச்சையிட வேணும் என்று விரும்பினான். அந்த காலத்திலே கைகளை பார்த்தேன். அந்த கைகள் எப்படி இருந்தது தெரியுமா? செந்தாமர மலர் போல் பரம பொக்கியமாய் இருந்தது. இதை தோழிக்கு பரகால நாயகி முதல்ல சொல்றதாக கைவண்ணம் தாமரை என்ற பாகத்துக்கு அர்த்தம். அந்த கைகளை காட்டி என்னை வேண்டிக் கொண்டானே, அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் வசப்பட வேணும். நான் வசப்படாதவள் போல இருந்தேன். அந்த காலத்திலே மந்தஸ்மிதம் பண்ணினான். அந்த மந்தஸ்மிதம் பண்ற காலத்திலே அகரத்தினுடைய சிவப்பும் தந்த பங்கியினுடைய வெண்மையும் ஒன்றுக்கொன்று பரபாகமாய் பரமபோக்கியமாய் இருந்தது. இதம் பண்ணினது மாத்திரம் இல்லை, வாய் திறந்து பூர்ணமா சொல்லாமல் அறகுறையா சில வார்த்தைகளை சொன்னான். அப்போ நான் அனுபவித்தேன். வாய் கமலம் போலும். அந்த வலையில நான் சிக்கிக் கொள்ளவில்லை, விலகிவிட்டேன். அந்த காலத்திலே கண்ணிணையும் அரவிந்தம், கண்களாலே குளிர கட்டாட்சித்தான். நான் வலையிலே சிக்கிக் கொண்டு விட்டேன். அவன் திருவடிகளிலே விழுந்தேன். இந்த பாசுரத்திலே முதல்ல அதரத்தை சொல்லியிருக்கார், வாய் கமலம் போலும் என்று. அடுத்தபடியா கண்ணிணையும் அரவிந்தம் என்று கண்களை பற்றி சொல்றார். இப்படி மாற்றி சொல்லுகிறதற்கு அபிப்பிராயம் ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிறார்கள். பங்கைய கண்ணனன்கோ பவளச் செவ்வாயனன்கோ என்ற இடத்திலே நம்மாழ்வார் கண்கள் கட்டாட்சத்தை முதல்ல சொல்லி மந்தஸ்மிதத்தை பிற்பாடு சொன்னார். அங்க கருத்து சொல்ற போது அந்த கட்டாட்சமாகிற வலையிலே நான் அகப்படவில்லை. தப்பாத உபாயம் மந்தஸ்மிதம் என்கிற வலை, அந்த வலையை விசிறி என்னை அகப்படுத்தி கொண்டான் என்ன அர்த்தம் சொல்லிட்டார். இங்கே சொல்ற போது அகரசோகை மந்தஸ்மிதத்தை அனுபவித்தேன். அவன் உதடு குறிக்கும்படியா சில வார்த்தைகளை அர்த்தோக்தியா சொன்னானே, அதையும் அனுபவித்தேன். அதுல நான் வசப்படல. அந்த காலத்திலே கட்டாட்சிச்சான், வசப்பட்டு விட்டேன். அடியும் அகுதே, வசப்பட்டதுக்கு என்ன அடையாளம் கேட்டா திருவடிகளிலே விழுந்துட்டேன் சொல்ற. இந்த நிர்தேசம் என்று சொல்றது சப்த பிரயோகம் என்ன,
முதல்ல கண்ணை சொல்லி பிற்பாடு அதரத்தை சொல்ற இடமும் உண்டு. சில வச்சனங்கள்ல ஜீவாத்மாக்களுடைய சம்பந்தத்தை முதல்ல சொல்றது, பகவத் சம்பந்தத்தை அடுத்தபடியா சொல்றது. இப்படி ரெண்டு வகையிலே பாஞ்சராத்திர வச்சனங்கள் உண்டு. ஸ்ரீயதே ச அகிலைர் நித்யம் சயதே சயதேஜ பரம் பதம். இந்த வச்சனத்திலே ஜீவாத்ம சம்பந்தம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பகவத் சம்பந்தம் பிந்தி. மச்சேஷபூதா சர்வேஷாம் ஈஸ்வரி என்ற வச்சனத்திலே மச்சேஷபூதா என்பது முதல்ல பகவத் சம்பந்தம், சர்வேஷாம் ஈஸ்வரி என்று சேதன சம்பந்தம் பிந்தி. இந்த காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்ற இந்த ஸ்லோகத்திலே எந்த வச்சனத்தை அனுசரித்து நாம் அர்த்தத்தை பார்க்கிறோம் என்றால் மச்சேஷபூதா அங்க பகவத் சம்பந்தம், காந்தஸ்தே புருஷோத்தமஹ பகவத் சம்பந்தத்தை முதல்ல சொல்லி, ஈஸ்வரி சர்வேஷாம் சேதன சம்பந்தம். இங்க பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்ற இடத்திலே சேதன சம்பந்தம். ஈயதேஜ அகிலைர் நித்யம் ஷயதேஜ பரம்பதம் என்கிற வச்சனத்தை அனுசரித்து இங்க சொல்லல, அந்த வச்சனத்தை அனுசரித்து சொல்றோம். இப்படி சொல்றதுக்கு என்ன அபிப்பிராயம்? என்னால் அந்தந்த இடத்துக்கு சேர சொல்லிவிடுவா. ஒரு மற்றொரு வஸ்துவனிடத்திலே சேர்த்து வைக்கிறவள் லட்சுமி பெரிய பிராட்டியார். ஜீவாத்மாவை பரமாத்மாவினிடத்திலே சேர்த்து வைக்கிறவர். அதனாலே கடகத்துவம் புருஷகாரத்துவம் பிராட்டிக்கு முக்கியமான தர்மம் என்று நம்ம சம்பிரதாயத்திலே எல்லா ஆச்சாரியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதில் அபிப்பிராயமே கிடையாது. ஒரு வஸ்துவை மற்றொரு வஸ்துவோடு எவன் சேர்த்து வைக்கிறானோ அவனுக்கு ரெண்டு இடத்துலையும் சம்பந்தம் வேணும். பெரிய பிராட்டியார் ஜீவாத்மாக்களை பகவானோடு சேர்த்து வைக்கிறவராகையாலே பகவானிடத்திலையும் சம்பந்தம் வேணும், ஜீவாத்மாவிடத்திலையும் சம்பந்தம் வேணும். ரெண்டு இடத்துலையும் சம்பந்தம் வேண்டியதுதான். ரெண்டையும் சொல்லலாம், ரெண்டு விதமாயும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்திலே காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ன பகவத் சம்பந்தத்தை முதல்லே ஆள வந்தார் அனுசந்திக்கிறாரே பெரிய பிராட்டியார் விஷயத்திலே. அதுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றார் நாயனாராச்சான் பிள்ளை என்பவர். என்ன அபிப்பிராயம் சொல்றார்? ரெண்டிடத்திலே சம்பந்தம் அபேட்சிதமாக இருந்த போதிலும் கூட இந்த ரெண்டாவை பரமாத்மாவினிடத்திலே சேரும்படி பண்ணி வாழ வைக்கிறவர் பெரிய பிராட்டியார். ஜீவாத்மாவினிடத்திலையும் சம்பந்தம் வேணும், பகவானிடத்திலையும் சம்பந்தம் வேணும். ஆனாலும் இந்த ரெண்டு சம்பந்தங்களுக்குள்ளே எந்த சம்பந்தம் பிரதானம் என்றால் பரமாத்ம சம்பந்தம் தான் பிரதானம். அடுத்தபடியாகத்தான் ஜீவ சம்பந்தம். அது காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ன பகவத் சம்பந்தத்தை முதல்ல சொல்ற போது தெரிகிறது.
பணிபதி செய்யாசனம் வாகனம் என்பதை அடுத்தபடியாக சொல்ற போது சேதன சம்பந்தம் அடுத்தபடியா அபேட்சித்தம் என்பது தெரிகிறது. என்ன அந்த நிர்தேச கிரமத்திலே துணிக்கிற பாவத்தை சொல்ற. இந்த பரமாத்ம சம்பந்தம் முக்கியம் என்பது எப்படி என்றால் அடிக்கடி சொல்ற விஷயம்தான் இது. ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். தகப்பன் என்பவன் பித்தத்தை தேடுறவன், தாய் என்பவள் பிரியத்தை தேடுறவன். ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கிற காலத்திலே மாதாபிதாக்கள் இருவரும் குழந்தைக்கு இரட்சகர்களாக பார்க்கப்படுகிறார்களே, தகப்பன் இதத்திலேயே நோக்குடையவனாய் இருப்பான். தாய் பிரியத்தை செய்கிற விஷயத்திலேயே நோக்குடையவளாய் இருப்பாள். பிரியபரை மாதா இதபரன் பிதா, இது லோகத்திலே பிரபுத்தம். வத்சலையான மாதா புள்ளை பேகணியாமல் பண்டுன்ன விட்டு பிரத்யூஷதம் விடுமா போலே என்ன ஆச்சாரியர்கள் சேர்க்காரது எடுக்கிறார். குழந்தை மண்ணை சாப்பிடுறது, மண் வயிற்றிலே சேர்ந்தால் கட்டி முதலான உபதிரவங்கள் உண்டாகும். பாசகம் மண்ணை சாப்பிடப்படாது என்று தடுத்தால் குழந்தை முகம் கண்ணி போடுறது. அது தாய்க்கு சகிக்கிறது இல்லை. கொஞ்சம் எசைந்திருக்கிறது போலே எசவை காட்டி பிற்பாடு பரிகாரத்தை தவறான். குழந்தையினுடைய பிரியத்தை தேடுற விஷயத்திலேயே தாய்க்கு சம்பந்தம் அதிகம். தகப்பன் ஹிதத்தை தேடுற விஷயத்துல தான் சம்பந்தம் பெற்றவனா இருப்பான். பகவான் பிதா, ஜீவாத்மாவாகிய நாம் குழந்தைகள். நமக்கு ஹிதத்தை தேடுற விஷயத்திலேயே பகவானுக்கு திருவுள்ளம் அதிகம். ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதிச்ச கதாச்சித் கலுஷசீஹி என்று வாக்கியம். குழந்தைய அடிக்கிறது, வயது வார சொல்றது, புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றது, சிக்ஷிக்கிறது, இதெல்லாம் பிதா செய்யக்கூடிய காரியம். அந்த முறையிலே எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிதாவாயிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நமக்கு ஹிதத்திலே திருவுள்ளத்தை வைத்து தான் கலங்கி கடுமையாக நம்ம சிக்ஷிக்கிற காலத்திலே அந்த பகவானுடைய நிகிரகத்தை மாற்றி அனுகிரகத்தை உண்டு பண்ணி நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி புருஷகார கிருத்தியத்தை கடக கிருத்தியத்தை செய்கிறவள் பெரிய பிராட்டியார். கிமேதது நிர்தோஷ கைக ஜகதி துவம் உசிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசி நாஹா என்று பட்டர் அருள் செய்கிறார். இவன் பாபத்தை பண்ணினவன் பகவானுடைய முன்னிலையிலே போய் நிற்கிற போது பகவான் சிதம்பரனாகையாலே இவன் பாபம் நினைவுக்கு வந்து சிக்ஷிக்கிறான். அது சர்வஜயான பெரிய பிராட்டியாருக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்திருந்தும் நேதத்து என்ன என்ன கேட்க, இவன் பாபத்தை பண்ணி என் முன்னே வந்து நிற்கிறான் என்று பகவான் சொல்லும் போது இந்த லோகத்திலே தோஷம் இல்லாதவன் யார் என்று கேட்கிறார். ஆனா தோஷமில்லாதவன் யார் என்று கேட்கிறத பார்த்தா இவனை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற அபிப்பிராயம் இருக்கிறதாக தெரிகிறதே. இவனை எப்படி நான் ஏற்றுக்கொள்ளுகிறது? பாவத்தை செய்தவனை சிக்ஷிக்க வேணும் என்ற ஒரு மரியாதை என்னாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பகவான் பெரிய பிராட்டியாரை கேட்கிற காலத்திலே உனக்கு வாத்சல்யம் உண்டு, தயை உண்டு, க்ஷமை உண்டு என்று குணங்களை சொல்லுகிறார்களே,
இவனை ஏற்றுக்கொண்டால்தானே அந்த குணங்கள் இருப்பதற்கு பிரயோஜனம். அதற்கு என்ன செய்கிறது என்று வாதம் பண்றார். ஏற்றுக்கொண்டால் சாஸ்திரம் போயிடும், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் குணங்களுக்கு கொத்த வரும். நான் என் செய்கிறது என்று பகவான் தடுமாறுகிற சந்தர்ப்பத்திலே உன்னை யார் கிட்டி இருக்கானோ அவனை ஏற்றுக்கொள், எவன் கிட்ட இல்லையோ அவனை சாஸ்திரத்துக்கு விஷயமாக்கிக்கொள் என்று சொல்லுகிறாள். தான் உத்தம ஸ்ரீயாய் பகவான் ரசிகனாய் இருக்கிறபடியாலே சில சேஷ்டா விசேஷங்களாலே சுதந்திரனான அந்த சர்வேஸ்வரனை வசப்படுத்தி தன் சொல்வை வரும்படியாக பண்ணி இப்படி கடகிருத்தத்தை செய்கிற பிராட்டியை பற்றி நேதது நிர்தோஷ கைக ஜகதி உதிதைகி உபாயைகி இஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினாகா என்ற இடத்தில் தெரிவிக்கிறார். பகவானை வசப்படுத்தி பகவானை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணுகிறது என்பதுதான் பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அந்த பகவத் சம்பந்தத்தை முதல்ல சொல்லணும், அதனுடைய பிராதான்யத்தை தெரிவிக்க வேணும் என்ற கருத்தோடு காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று சொல்றார். அடுத்தபடியாக ஸ்ரீயதேஜா அகிலையின் நித்தியம் என்ற பாகத்திலே சம்சாரி ஜீவாத்மாக்களாலே ஆசிரிக்கப்படுகிறவர் என்ற பாவத்தை ஒரு விதமா சொல்றார். நித்தியர்களாலேயும் ஆசிரிக்கப்படுகிறவர் தான். இதுக்கு மேலே தேசிகனுடைய அவதாரிகை உபய விபூதியும் பகவானுக்கு சேஷமாயிருப்பது போன்றும் பெரிய பிராட்டியாருக்கும் சேஷம். பெரிய பிராட்டியார் தம் இச்சை சேர விநியோகம் உள்ள தகுதியுடைய வஸ்து. இதை தெரிவிக்கிறதாக அந்த அவதாரிகா கிரந்தம். நாயனாராச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலையும் இந்த பாவம் உண்டு. பர்த்தாவுக்கு இது சொத்தோ இது பத்திரிக்கும் சொத்து என்கிற முறையிலே தெரிவிக்கிறார் என்று இவர் அபிப்பிராயப்படுறார். இந்த விஷயங்களை சென்ற காலகட்டத்திலேயே நான் தெரிவித்தேன். இதற்கு பல பிரமாணங்கள் உண்டு. அந்த பிரமாணங்களை சொல்றார். அதில் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்ற வாக்கியத்திலே திரு என்ற சப்தத்தாரே பெரிய பிராட்டியாரையும் மால் என்கிற சப்தத்தாரே பகவானையும் குறித்து சொல்லி இருவருக்கும் சேஷப்பொருள் தான் என்பதை பெரியாழ்வார் அனுசந்திக்கிறபடியாலே பெரிய பிராட்டியாருக்கும் சேஷப்பொருள் என்ற அர்த்தம் பிரமாண சித்தம் என்று சொல்லிவிட்டார். இனிமேல் அணிபதி சையாசனம் என்ற இடத்திலே திருவனந்தாழ்வான எடுத்து பிரஸ்தாபம் பண்றார். முதல்ல ஜீவாத்மாக்கள் பலராயிருக்க பரமபதத்திலே எம்பெருமானை அனுபவித்து அடிமை செய்து உகப்பித்து போருகிற ஜீவாத்மாக்கள் நித்தியர்களும் பலராயிருக்க மற்றவர்களை குறித்து சொல்லாமல் திருவனந்தாழ்வானை பற்றி சொன்னதற்கு அபிப்பிராயத்தை 13-14 வகையிலே ரொம்ப ஆச்சரியமா விசாரிக்கிறார் நாயனார் ஆச்சாரியர். ஒரு வியாக்கியானமும் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். ஆனா சூத்திரம் மாதிரி எழுதுறார். அதை கொஞ்சம் சொல்லி அனுபவிக்கிற போதுதான் அதனுடைய ரசம் தெரியும். பத்னியானவள் தன் எஜமானனுக்கு பிரீதியோடு பல பதார்த்தங்களை பாகம் பண்ணி அன்னஸ்ய ஆதரோ ரசகா என்று சொல்றது, ஆதரத்தோடு பரிமாறுகிறாள். ஒரு பதார்த்தம் மிகவும் போக்கியமாய் இனிமையாய் இருக்கு. அதை புதிக்கிற காலத்திலே புதிக்கிறவன்
புதிக்கப்படும் பதார்த்தத்தினுடைய ரசதைக்கு சேர கொண்டாடி பேசணும்.